இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். விக்கிரவாண்டி அருகே புதுவை சாராயம் குடித்த மேலும் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. புதுவை அடுத்த வானூர் அருகே முன்விரோதம் காரணமாக தனியார் நிறுவன ஊழியரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடுதல் வேட்டை. காவலர்கள் தனிநபர் கடன் பெறுவதை தவிர்க்க வேண்டும். குறைகேட்பு கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் அறிவுறுத்தல். பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வாக்குவாதம். கடல் அரிப்பை தடுக்க கொண்டு வந்த கருங்கற்களை தனியார் விடுதி ஓரம் கொட்டியதால் ஆத்திரம். இனி விரிவான செய்திகள். விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரி சாராயம் குடித்த மேலும் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வேம்பி மதுராபூரி குடிசை கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். கூலி தொழிலாளியான இவர் ஜூலை 8ஆம் தேதி மாலை புதுச்சேரி மாநிலத்தில் விற்பனை செய்யப்படும் சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்துள்ளார். அதே ஊரை சேர்ந்த ராஜா, சுரேஷ் பாபு, பிரகாஷ், காளிங்கராஜ், பிரபு ஆகியோருடன் சேர்ந்து சாராயத்தை குடித்துவிட்டு அவரவர் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். நள்ளிரவு நேரத்தில் சாராயம் குடித்த 6 பேருக்கும் கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து இவர்களை அவரது குடும்பத்தினர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கஞ்சனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அவர்கள் அருந்திய சாராயம் புதுச்சேரி விழுப்புரம் எல்லையோர கிராமமான மதகடிப்பட்டில் இருந்து வாங்கி வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் ஜூலை 10ஆம் தேதி காலை அதே கிராமத்தை சேர்ந்த மேலும் 5 பேர் புதுச்சேரி மாநில சாராயம் குடித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாராய கடைகளுக்கான ஏலம் கடந்த 1 வாரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் ஏலம் போன கடைகளில் மட்டுமே சாராய விற்பனை நடைபெறுகிறது. மற்ற கடைகளில் சாராயம் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு அந்த தொகுதியில் எல்லையோரங்களில் சாராயம் மற்றும் மதுபான கடைகள் நடத்துவதற்கும் தடை விதித்து புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து பாக்கெட் சாராயம் குடித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்தது யார் என்றும் இது கள்ள சாராயமா அல்லது மெத்தனால் கலந்த சாராயமா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த நிலையில் விக்கிரவாண்டி பகுதியில் புதுச்சேரி மாநில சாராயம் குடித்த 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக தனியார் நிறுவன ஊழியரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து சென்ற கும்பலை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் திலகராஜ். தனியார் நிறுவன ஊழியரான இவரது உறவினர் ஸ்ரீகாந்த். திலகராஜுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் முன்பகை இருந்துள்ளது. இந்நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ் என்கிற வீரன், தேவா ஆகியோருடன் சேதராப்பட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்து சென்றுள்ளனர். மதுக்கடையில் பீர் பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பள்ளித்தன்னல் கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் வந்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பள்ளித்தன்னல் கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் வந்துள்ளனர். அவர்கள் திலகராஜிடம் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறாய் என கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளனர். இதில் பாண்டியன் கீழே கிடந்த கருங்கல்லை எடுத்து திலகராஜின் நெற்றியில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை தடுக்க வந்த சந்தோஷ் மற்றும் தேவாவையும் 4 பேரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் தேடி வருகின்றனர். கடன் சுமையால் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் காவலர்கள் தனிநபர் கடன் பெறுவதை தவிர்க்க வேண்டும் என காவலர்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காவலர் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பேசிய காவல்துறையினர் மத்திய பாதுகாப்பு படையினருக்கு உள்ளது போலவே தங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கான ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ், தமிழகத்தைப் போல ரேஷன் அலவன்ஸ், ரிஸ்க் அலவன்ஸ், இரவு பணி அலவன்ஸ் வழங்க வேண்டும். காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் காவல்துறையினருக்கு தங்கும் விடுதிகள் கட்ட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கண்டிப்பாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கடன் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறையினர் தனிநபர் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடந்த ஆண்டு உயிரிழந்த காவலர்களில் 14 பேர்
பலர் தனிநபர் கடன்களை பெற்றவர்கள். இதனால் தற்போது அவர்களது குடும்பங்கள் கடன் சுமையில் உள்ளது என்றும், காவலர்கள் நலசங்கத்தில் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட கடன் 2,50,00,000 லட்சம் ரூபாய் மட்டுமே திரும்ப செலுத்தப்பட்டுள்ளது. கடன் பெறுவதில் காட்டும் ஆர்வத்தை அதை திருப்பி செலுத்துவதிலும் காட்ட வேண்டும். நாம் ஆண்டுதோறும் அரசிடம் நிதி கேட்டுக் கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் காவலர்களுக்கான பொருட்கள் விற்பனை மையத்தை புதுப்பிக்க உள்ளதாகவும், பெட்ரோல் பங்க் தொடங்கும் திட்டம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு விபத்தில் சிக்கிய 2 காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாததால் உயிரிழந்துள்ளனர். எனவே மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது காவலர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல்துறை கண்காணிப்பாளர் ரங்கநாதன், பக்தவச்சலம், செல்வம், நல்லபாபு, சிந்தா கோதண்டராமன், பாஸ்கர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பிள்ளைசாவடி பகுதியில் கடல் அரிப்பின் காரணமாக கடல் அரிப்பு தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜூலை 9ஆம் தேதி பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் தவறுதலான வழிகாட்டுதலால் தனியார் விடுதி ஓரமாக கருங்கற்கள் கொட்டப்பட்டு வரும் பணிகளை முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் நேரடியாக சென்று தடுத்து நிறுத்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை எச்சரித்தார். மேலும் பிள்ளைசாவடி மற்றும் சின்ன காலாப்பட்டு கடலோர பகுதிகளை பார்வையிட்டு பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் திட்டத்தில் உள்ளபடி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரி புசி வீதியில் பாதாள சாக்கடைகள் சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இலகு ரக வாகனங்கள் இயங்க துவங்கியுள்ளது. புதுச்சேரி புசி வீதியில் எல்லையம்மன் கோவில் வீதி, மிஷன் வீதி சந்திப்புக்கு இடையான பாதாள சாக்கடைகள் பழுது ஏற்பட்டதால் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த பழுதை சரி செய்யும் பணி கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக நடந்தது. சுமார் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு பாதாள சாக்கடை குழாய்கள் மாற்றப்பட்டன. பணிகள் நடந்த காலகட்டத்தில் எல்லையம்மன் கோவில் வீதி, மிஷன் வீதிக்கு இடைப்பட்ட பகுதியில் புசி வீதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டு இலகு ரக வாகனங்கள் பல்வேறு குறுக்கு வழிகள் வழியாக சுற்றி சென்றன. கனரக வாகனங்களான பேருந்துகள் சுப்பையா சாலை வழியாக இயக்கப்பட்டது. இந்நிலையில் பணிகள் முடிந்து புசி வீதியில் ஜூலை 9ஆம் தேதி முழுமையான போக்குவரத்து தொடங்கியது. மோட்டார் சைக்கிள்கள், டெம்போக்கள், ஆட்டோக்கள் என இலகு ரக வாகனங்கள் புசி வீதியில் நேராக இயக்கப்பட்டன. ஆனால் அதே நேரத்தில் பேருந்துகள் அனைத்தும் சுப்பையா சாலை வழியாகவே சுற்றி சென்றன. டெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு அரசு கோரியுள்ள நிதியை ஒதுக்கி விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்தார். அப்போது அவரிடம் மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு அரசு கோரியுள்ள நிதியை ஒதுக்கி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சென்னை புதுச்சேரி வழியாக கடலூர் ரயில் பாதைக்கு தேவையான முழு நிதியை ஒதுக்கி அப்பணிகளை விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும். திண்டிவனம் புதுச்சேரி ரயில் பாதை பணிகளை தொடங்க வேண்டும். அதற்கான அறிவிப்புகளை வரும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட அவர் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த சட்டமும் ஆங்கிலத்தில் இயற்ற வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இந்த சட்டங்களுக்கு பெயர் வைத்ததின் மூலம் மத்திய அரசு இந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது என ஆதாரத்துடன் குற்றம் சுமத்தியுள்ளார் என்றும், புதிய சட்டத்தில் 152வது பிரிவின்படி அரசுக்கு எதிராக பேசும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியலாம் என உள்ளது. புதிய சட்டங்களில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே முதலமைச்சர் இந்த சட்டங்களின் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தி ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்ய மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது மாநில இணை செயலாளர் கணேசன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். தொழிலாளர் சட்டங்களை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து CITU தொழிற்சங்கத்தினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி மாநில CITU சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு CITU மாநில தலைவர் பிரபுராஜ் தலைமை வகித்தார். மேலும் போராட்டத்தில் CITU நிர்வாகிகள் சீனிவாசன், முருகன், கொளஞ்சியப்பன், மதிவாணன், ராமசாமி, காளிதாஸ், விஜயகுமார், அமுதா மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் சட்டங்களை மாற்றுவதை கைவிட வேண்டும் என்றும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளம் 26,000 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும், புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் எனவும், புதுவை மீன்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது என்றும், மத்திய அரசு பொதுத்துறை நிறுவன சொத்துக்களை விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும், புதுச்சேரி அரசு கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்களின் சம்பள பாக்கியை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. சுதேசி பாரதி பஞ்சாலை இந்த மில்களை திறந்து நவீனப்படுத்தி புதுச்சேரி தொழிலாளர்களுக்கு பாதகமான லேபர் கோடை ஏற்க மாட்டோம். நிர்ணயம் செய் குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய். 26,000 ரூபாய் உடனடியாக நிர்ணயம் செய். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையின் அமலாக்கம் தொடர்பான காலாண்டு ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கி பேசும்போது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தடை செய்ய வேண்டும். இந்த தடையை தீவிரமாக அமல்படுத்த அதிகாரிகள் தொடர்ந்து கள ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று பொருட்களையும் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவற்றை வாங்க பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு தொடர்பாக துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அவற்றை வெளியிட வேண்டும் என்றும், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்துகளிலும் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றான சோலை விற்பனை அரங்குகளை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் நடைபெற வேண்டிய சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை வகித்தார். மேலும் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைத்தல் மற்றும் இருபுற வாய்க்கால் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஆலோசனையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி, பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். கடல் அரிப்பை தடுக்க கொண்டுவரப்பட்ட கருங்கற்கள் தனியார் விடுதி ஓரமாக கொட்டிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேரடியாக சென்று தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை விடுத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பிள்ளைசாவடி பகுதியில் கடல் அரிப்பின் காரணமாக கடல் அரிப்பு தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜூலை 9ஆம் தேதி பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் தவறுதலான வழிகாட்டுதலால் தனியார் விடுதி ஓரமாக கருங்கற்கள் கொட்டப்பட்டு வரும் பணிகளை முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் நேரடியாக சென்று தடுத்து நிறுத்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை எச்சரித்தார். மேலும் பிள்ளைசாவடி மற்றும் சின்ன காலாப்பட்டு கடலோர பகுதிகளை பார்வையிட்டு பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் திட்டத்தில் உள்ளபடி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரி நாடார் மகாஜன சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாடார் மகாஜன சங்கம் புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சித்தன்குடி 2வது குறுக்கு தெருவில் உள்ள நாடார் உறவின்முறை சங்கம் சார்பில் TSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகள் 6, 7, 8ஆம் வகுப்பு மற்றும் 9, 10ஆம் வகுப்புகள், 11, 12ஆம் வகுப்புகள் என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கான பிரிவில் முதல் இடத்தை ராமச்சந்திரா வித்யாலயா பள்ளியும், 2ஆம் இடத்தை புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும், 3ஆம் இடத்தை அமலோற்பவம் லூர்து அகாடமி மேல்நிலைப் பள்ளியும் பெற்றன. 9,
9, 10 ஆகிய வகுப்புகளுக்கான பிரிவின் முறையே முதல் இடம் ராமச்சந்திரா வித்யாலயா பள்ளி, 2ஆம் இடம் அமலூர் பவன் லூர்து அகாடமி மேல்நிலைப் பள்ளியும், 3ஆம் இடத்தை வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளி ஆகியவை பிடித்தன. 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பிரிவில் சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும், முத்துரத்தினம் மேல்நிலைப் பள்ளி 2ஆம் இடத்தையும், அமலூர் பவன் லூர்து அகாடமி மேல்நிலைப் பள்ளி 3ஆம் இடத்தையும் பெற்றன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். நாடார் மகாஜன சங்க புதுவை மாநில தலைவர் ஜெகதீசன் வரவேற்றார். விழாவில் புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல், நாடார் மகாஜன சங்க இளைஞரணி அமைப்பாளரும் காமராஜர் பேச்சு போட்டி ஒருங்கிணைப்பாளருமான அவனி மாடசாமி, கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார், புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க துணைத் தலைவர் தாமோதரன், துணை செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 7,000 ரூபாயும், 2வது பரிசாக 5,000 ரூபாயும், 3வது பரிசாக 3,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் வருகிற 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நிலுவையில் உள்ள மின் கட்டணத்தை செலுத்தாத மின் நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் நுகர்வோர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் வசூலிக்கப்படும் மின் கட்டணம் மூலம் மின்துறை ஊழியர்களுக்கு ஊதியம், வெளிமாநில மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் வாங்குதல், மின் உபகரணங்கள் வாங்குதல் உள்ளிட்டவை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் ஏராளமான குடியிருப்புகள், கடைகள், தொழிற்சாலைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மின் கட்டண பாக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை வசூலிக்க மின்துறை அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பிராந்தியத்தின் கிராமப்புற மற்றும் நகர இயக்குதல் பராமரித்தல் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மின் நுகர்வோர்கள் தங்கள் மின்கட்டண நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பு மற்றும் அபராத தொகையை தவிர்த்து மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மின்கட்டண பாக்கி தொகையை செலுத்தாத மின் நுகர்வோர்களின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் மின்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்களின் நலசங்கத்தினர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது உயிரிழந்த மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் தங்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை அவர்களுக்கு வேலை வழங்கப்படாத நிலையில் தங்களுக்கு ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் மனு அளித்துள்ள நிலையிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் புதுச்சேரி அரசு பாட்கோ அமுதசுரபியில் வாரிசுதாரர்களுக்கு முதலமைச்சர் பணி ஆணையை வழங்கியது போலவே தங்களுக்கும் பணி ஆணையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளாட்சி அலுவலகம் முன்பு நகராட்சித்துறை வாரிசுதாரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நலசங்க தலைவர் சத்யன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி நகராட்சித்துறை வாரிசுதாரர்கள் நலசங்க செயலாளர் பிரபு முன்னிலை வகிக்க சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம், சங்க ஆலோசகர்கள் களிய பெருமாள், வேளாங்கண்ணிதாசன் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அங்கே புதுச்சேரி நகராட்சி இறந்து போன ஊழியர்களின் வாரிசாரர்கள் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த புதுச்சேரி நகராட்சியில் வந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக வந்து இந்த வாரிசார பணி வந்து வழங்கப்படாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 177 பேருக்கு மேலே விண்ணப்பிச்சு இந்த 20 ஆண்டு காலமாக காத்துட்டு இருக்கிறோம். இதில் என்னன்னா, இந்த நகராட்சி நிர்வாகம், இந்த உள்ளாட்சி துறையில வந்து பல இந்த அவுட் சோர்சிங்கிற முறையிலையும், இந்த NULM என்ற முறையிலையும் தனியார் மையத்தில் வந்து பணியாட்களை வந்து நியமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து உடனடியாக வந்து தடுத்து நிறுத்திட்டு அந்த பணிகளை வந்து எங்களுக்கு வழங்க கோரியும், இந்த நீண்ட காலமாக வந்து பணி வழங்காமல் இருக்க எங்கள் வாரிசார பணியை வந்து உடனடியாக வழங்க கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த புதுச்சேரி அரசானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் மனு அளித்த போது ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் முறையாக உங்களுக்கு அனைவருக்கும் அந்த பணியை வந்து வழங்கத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு போங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் இந்த உள்ளாட்சித்துறை இயக்குனரும் இந்த நகராட்சி ஆணையரும் அவர்களும் வந்து அந்த முதல்வருடைய வாக்கை வந்து கேட்காம தன்போக்குத்தனமாக நடந்துக்கிறாங்க.
இன்னும் வந்து இந்த கோப்புகளை கூட அனுப்பாமல் இந்த நகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு இருக்குது. இந்த உள்ளாட்சித்துறையும் இந்த மாதிரி எங்களை வந்து அலக்கழிச்சிட்டோம், எங்களை வந்து வஞ்சிக்குத்தனமாக இந்த போக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதில் என்னன்னா கோப்பு படிவங்களை விண்ணப்ப படிவம் வந்து பூர்த்தி செய்து எங்களை வந்து விண்ணப்பிச்சு பூர்த்தி செய்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை கூட இந்த விண்ணப்ப படிவத்தை கூட வாங்க கூட நகராட்சி நிர்வாகத்துக்கு மனசு இல்லை. எங்களை வந்து இந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நிலத்தில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் இடித்து அகற்றப்பட்டது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 64,035 சதுர அடி நிலம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ளது. இதன் மதிப்பு 50 கோடி ரூபாய் ஆகும். இதனை போலி ஆவணம் தயாரித்து அபகரித்து விட்டதாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் வந்ததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக 17 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கோவில் நிலத்தை மனை பிரிவாக மாற்றி பதிவு செய்துள்ள பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனை வாங்கியுள்ள அனைவரின் கிரைய பத்திரத்தையும் ரத்து செய்து நிலத்தை கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து விற்பனை பத்திரம் ரத்து செய்யப்பட்டது. மேலும் கோவில் நிலத்தை மீண்டும் காமாட்சியம்மன் கோவில் நிர்வாக குழுவிடம் சில மாதங்கள் முன்பு ஒப்படைக்கப்பட்டது. கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட இடத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை அகற்ற நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் ஜூலை 10ஆம் தேதி கோவில் நிர்வாகம் சுற்றுச்சுவரை புல்டோசர் வைத்து அகற்றினர். அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என போதிலும் மேலும் கோவில் நிலத்தில் கட்டப்பட்டிருந்த வீடு, ஒரு இடத்தில் பகுதி கட்டுமானம் ஆகியவை இருந்ததற்கு நோட்டீஸ் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. 1 மாதத்திற்குள் இதனை காலி செய்ய உள்ளதாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே இவர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.